இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸும் போட் நெக்கும் நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்கிற வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ எப்பயும் போல் கழுத்து பகுதியை ஃபஸ்ட்டு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ பிரின்சஸ் கட்டிங்க்காக கழுத்து நெக்கு வந்து நான் தைச்சி திருப்ப போகிறேன். இது தைச்ச பின்னாடி தான் இந்த பிரின்சஸ் கட்டிங் நம்ம கட் பண்ண போகிறோம். எல்லோரும் கட் பண்ணிவிட்டு தான் பிரின்சஸ் கட்டிங் தைப்பாங்க. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸை நம்ம தைச்சிட்டு எப்பயும் போல் அந்த கழுத்து பீஸும் ஷோல்டர் மட்டும் நம்ம வெட்டிட்டு அதுக்கு பின்னாடி தான் நம்ம பிரின்சஸ் கட்டிங் போட போகிறோம். இது கழுத்தோட அகலம் வந்து 4.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். உயரம் வந்து 3.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு போட் நெக் மாதிரி மேலே வர மாதிரி, கீழே வந்து பிரின்சஸ் கட்டிங் அந்த மாதிரி வர மாதிரி. இப்போ கழுத்து பகுதியை நம்ம தைச்சி திருப்பியாச்சு. இப்போ இதில் இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இது கட்டிங் வீடியோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான் இது. யாருமே இந்த மாதிரி கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. தைச்ச பின்னாடி வந்து பிரின்சஸ் கட்டிங் கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ஈஸியான மெத்தடில் நம்ம கட் பண்ணுற மாதிரி தான் நான் இதை கட் பண்ணியிருக்கோம். எப்பயும் போல் ஷோல்டர் எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுட்டு இப்போ முன்னாடி வந்து ஹைட்டு எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு பார்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து பட்டி வந்து மடக்கி அடிச்சுக்கலாம். இப்போ முன்பக்கம் நம்ம எல்லாமே அடிச்சிட்டோம். இப்போ முன்னாடி வந்து எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் நம்ம பிரின்சஸ் கட்டிங் வந்து எப்படி ஈஸியாக கட் பண்ண போகிறோம் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் 2 வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். கட்டிங் வீடியோ பார்த்துட்டு இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ, கிராஸுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்பயும் போல் வந்து 2.5 இன்ச்சு உயரம் எடுத்துகிட்டு 1.5 இன்ச்சு இந்த மாதிரி வளைவாக நம்ம கோடு போட்டு நம்ம கிராஸ் பிடிக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே வந்து அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி மேலேயே நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அது மாதிரி இதுலேயும் நம்ம லைட்டாக அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். கிராஸ் பிடிக்காமல் அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு கிராஸ் பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த துணியை இழுக்காமல் நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி தைக்கணும். துணியை இழுத்து தைச்சிங்க அப்படின்னா அது சுருங்கல் மாதிரி ஆயிரும். இழுக்காமல் நம்ம லைட்டாக நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டே வரணும். நம்ம ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதில் இன்னொரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முன்னாடி வந்து பிரின்சஸ் கட்டிங் வந்து சூப்பராக தைச்சிட்டோம். இப்போ பின்னாடி வந்து நம்ம போட் நெக் வச்சு நம்ம எப்பயும் போல் நம்ம தைச்சி திருப்பி ஷோல்டரெலாம் நம்ம தைச்சி திருப்பின பின்னாடி நம்ம பட்டன் வைக்கிறதுக்காக அதை நம்ம தைச்ச பின்னாடி நம்ம கட் பண்ண போகிறோம். முதலே நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கஷ்டமாக தெரியும். இந்த மாதிரி தைச்சிட்டு அந்த சேஃபுக்கு நம்ம கழுத்து பகுதியில் தைச்சிட்டு எப்பயும் போல் பட்டி எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது கட் பண்ணி அந்த பட்டன் பட்டி வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
இப்போ நம்ம எப்பயும் போல் தச்சு திருப்பிட்டோம். இப்போ கரெக்டாக அந்த அளவுகளை வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், தச்சு திருப்பின பின்னாடி தான் நம்ம இந்த பட்டன் வந்து கட் பண்ண போகிறோம். ஏன்னா சில பேர் வந்து ஃபஸ்ட்டு இந்த பட்டன்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த சேஃபுக்கு நம்மளுக்கு அடிப்பாங்க. நம்ம ரவுண்ட் நெக் நம்ம இப்படி இந்த கட் பண்ணாமல் தச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எப்பயும் போல் நம்ம 2.5 இன்ச்சு துணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பட்டன் பெட்டி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் ரெடி ஆயிரும். அதே மாதிரி இந்த சைடு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஈஸியாக எப்படி வந்து பிரிஞ்சஸ் கட்டிங் போட் நெக் தைக்கிறது அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க. இதோட கட்டிங் வீடியோ போன வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கை டிசைன் வந்து அடுத்த வீடியோவில் வரும். நம்ம பிரிஞ்சஸ் கட்டிங் போட் நெக்கு இந்த கை டிசைன் 3 நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நிறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள்.